ஹாய் ஹலோ டார்மி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜிமினோட எஃபெக்ட் ஸ்டோரி தான். யூ ஆர் மை எனிமி பார்ட் 6. ஓகே, பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஏன்னா ஜிமின் வந்து அப்படியே உங்களை பெட் மேலே போட்டுட்டு அவனும் உங்கள் மேலே வந்திருப்பான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு என்ன பண்ண போகிறான்னு. ஸோ அங்கிருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமின் அப்படி உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறா. ஸோ உங்கள் ஷர்ட்டுக்குள்ளெல்லாம் ஹேண்டை போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறா. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிமின் இப்போ உங்கள் ஷர்ட்டை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். உங்களுக்கு ஜிமின்னு பார்த்தா அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. உங்கள் மேலே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து சரியா நம்ம அஷிதா சடனாக ஜிமினோட ரூம் டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வரான். நம்ம ஜிமின் இது பார்க்கவே இல்லை. நம்ம அஷி ஒரு நிமிஷம் அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. நம்ம வயனோட மொத்த பலத்தையும் போட்டுட்டு அப்படியே ஜிமினை தள்ளி விடுறா. அண்ட் வயன் அப்படியே ஓடி போய் அங்கே இருந்த பிளாங்கெட்டை அப்படியே போத்துக்கிட்டு நம்ம அஷி பின்னாடி அப்படியே ஒழிஞ்சிக்கிறான். செம்மையாடுறீங்க. அஷிக்கும் புரியுது இதில் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு. அஷிதா அவங்கக்கிட்ட கேட்குறான், வயன் என்ன இங்கே நடக்குது? இப்போ நான் பார்த்ததெல்லாம் உண்மையா? அப்போ நீங்கள் அழுதுகிட்டே சொல்கிறீங்க. நான் 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 நானும் பண்ணலை, ஜிமின் தான் பண்ணான், அவன்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் செம்மையாடுறீங்க. அப்போ அஷி, வயன் அழாத, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு நல்லாவே தெரியும் இதில் உன்னோட தப்பு எதுவுமே இல்லைன்னு அப்படின்னு சொன்னோடனே நம்ம அஷி அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, அண்ணா ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? அவன் என்னோடய ஃப்ரெண்டுண்ணா, ஏன்னா நீங்கள் இப்படி இருக்கீங்க? வயனுக்கு என்ன பண்ணா? வயன் நீ எதுக்காக இவனோட ரூமுக்கு வந்த அப்படின்னு அஷி கேட்கும்போது, ஸோ நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஜிமினோட ஃபோனில் வந்து இப்படி ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதை வச்சு தான் ஜிமின் இப்படி பிளாக்மெயில் பண்ணுறான். அதை டிலீட் பண்ண தான் நீங்கள் ரூமுக்கு வந்த, அதெல்லாம் நீங்கள் அஷிக்கிட்ட சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் அஷிக்கிட்ட சொல்கிறான், அஷி நான் வயனை லவ் பண்ணுறேன், பட் அவனுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணலை. அஷி ப்ளீஸ் இது அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாது அப்படின்னு சொல்ல. ஸோ அஷி பொய் சொல்லாது, வயனுக்கு உண்மையில லவ் இல்லை. அதை விடு, உண்மையாகவே உனக்கு வயன் மேலே லவ் இருந்தா நீ இப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். உனக்கு வயனை பிடிச்சிருந்தா அதை அம்மா கிட்ட வந்து சொல்லணும். அதை விட்டு நீ இப்படியெல்லாம் வெக்கமா இல்லை? அப்பா நீங்கள் அஷிக்கிட்ட சொல்கிறீங்க, அஷிக்கா ப்ளீஸ்க்கா என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செம்மையாக ஆகுறீங்க. அப்படியே அஷி ஜிமினை முறைச்சி பார்த்துக்கிட்டு உங்களையும் கூட்டிக்கிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியே வந்து அஷியோட ரூமுக்கு தான் போகிறான். ஸோ அப்படியே ரெண்டு பேரும் பெட் மேலே உட்காந்துட்டு இப்போ நீங்கள் தான் அஷிக்கிட்ட சொல்கிறீங்க, அக்கா ப்ளீஸ்க்கா என்னால் இங்கே இருக்க முடியாது, எனக்கு அம்மா கிட்ட போகணும், ப்ளீஸ்க்கா எனக்கு பயமாக இருக்குது. அப்போ அஷி சொல்கிறான், வயன் நீ எதுக்கு பயப்படுற? நீ ஒன்றும் தப்பு பண்ணல, எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ பயப்படாத வயன், அப்படின்னுமே உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். பட் எனக்கு பயமாக இருக்கு அஷிக்கா. ஓகே வயன் அழாத, எத்தனை நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ இனிமே இந்த ரூமை விட்டே வெளியே வராத, ஓகேவா? உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஷி எங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே 2 days போகுது. நீங்களும் ரூமை விட்டே வெளியே வரலை. அஷி தான் அவங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கு தேவையானது எல்லாரும் ரூமுக்கே வந்து கொடுத்துட்டு போகிறான். ஸோ இப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கீப்பாக போகுது. அண்ட் இப்போ ஒன் டே பார்த்தீங்கன்னா அஷியோட அம்மாவும் ஏதோ ஷாப்பிங் போகிறதுக்காக கிளம்புறான். ஸோ அஷி எங்ககிட்ட வந்து சொல்கிறான், இங்கே பாருமா, நான் சீக்கிரமாக வந்துடுவேன், நீ பயப்படாம, ஏன்னா சீக்கிரமாக போய்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அஷியோட அம்மாவும்
பார்க்குறீங்க டோர் ஓப்பன் பண்ணி யாருமே இல்லை. ஸோ அதனால நீங்கள் யோசிக்கிறீங்க இப்போ நான் வெளியே போனேன் அது இதுன்னு வந்துட்டேன்னா என்ன பண்ணுறது. சரி ஓகே நான் வரமாட்டேன் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிச்சனுக்கு போவீங்க. ஸோ அப்போ அது ஜிம்மி பார்த்துட்டு அவனும் அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு கிச்சனுக்கு தான் வரேன். ஸோ அப்படியே நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க. அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. செம்ம ஷோக்காக பயமாக இருக்குது. ஒரு பக்கம் கோவமாக இருக்குது. கோவத்தை விட பயம்தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அங்கேயே நிற்கிறீங்க. அப்போ ஜிம்மின் அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுக்கிறான். உங்களுக்கா அவ்வளோதான் அவ்வளோ பயமாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே ஸ்வெட் ஆகுது. நீங்கள் தான் இப்போ ஜிம்மி கிட்ட சொல்கிறீங்க ஜிம்மி ஜிம்மி ப்ளீஸ் ஜிம்மி என்னை விட்டு ஜிம்மி. இப்போ வீட்டில் யாருமே இல்லை. நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. நீ ஏன் வந்தா அப்படின்னு சொல்கிறேன். உங்களை அப்படியே இழுத்துட்டு போகிறான். அப்படியே நீங்கள் டோர் கிட்ட போகும்போது அப்படியே ஜிம்மி தட்டி விட்டுட்டு சொல்லுங்க ஏன் ஜிம்மி இப்படி பார்க்குறேன் நான் தான் உனக்கு பிடிக்கிறேன்னு சொல்கிறேன்ல. அப்போ ஜிம்மி சொல்கிறான் எனக்கு பிடிச்சிருக்கேங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்கள் ஹேண்டை பிடிச்சி அவங்க ரூமுக்குள்ளே போகலான்னு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா இந்த பக்கம் ஒரு சவுண்டு. என்னென்னு பார்த்தா அப்படியே அஷியோட அம்மாவும் அப்படியே டோர் கிட்ட நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஜிம்மிக்கு செம்ம ஷோக்கு. ஸோ அப்படியே அஷியும் ஜிம்மி கிட்ட வந்து ஏன்னா இப்படி பண்ணுறேன் அந்த புள்ளனுக்கு என்ன பாவம் பண்ணிச்சு. அதான் எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்கிறேல்ல விட வேண்டியது தானே. அப்போ ஜிம்மின்னு சொல்கிறா அஷி இது உனக்கு தேவையில்லாத விஷயம் நீ இதில் தலையிடாது. அப்போ சடனாக அங்கே ஜிம்மினோட அம்மா வந்துட்டு எதடா தேவையில்லாத விஷயம் நீ எல்லாம் என் புள்ளன்னு சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீ வயனோட கைவிடு. மா நான் வயனை லவ் பண்ணுறேம்மா சீரியஸாக சொல்கிறேன் நான் வயனை லவ் பண்ணுறேன். ஏன் இது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இப்போ கூட நான் பேசுகிறதுக்காக மட்டும்தான் கூட்டுட்டு போகிறேன். அப்போ ஜிமினோட அம்மா சொல்கிறான் ஜிமின் இது இப்போ நம்ப சொல்கிறியா கையை விடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்படி நான் ஜிமினோட அம்மா சொல்கிறா. அப்படி ஜிமினும் வயனோட ஹேண்டை விட்டுறா. ஸோ அப்படியே வயனும் ஓடி போய் விட்டா போதும் சாமி அப்படின்னு ஓடி போய் நம்ம அஷி கிட்ட அப்படியே ஒழிஞ்சுக்கிறான். நம்ம அஷி வயன்கிட்ட தான் சொல்கிறான் வயன் பயப்படாது நாளைக்கு நீ யூஎஸ் போக போகிற. எனக்கா யூஎஸ் போக போகிறேன்னு சொல்கிறீங்க. ஆமாம் அப்படின்னு ஜிமினோட அம்மா தான் பேசுகிறான். உன்னோட அம்மா அப்பா எல்லாம் யூஎஸ் போயிட்டான். உனக்கும் அங்கே நல்லா காலேஜ் பார்த்து வச்சுருக்கான்னு எனக்கு நேற்று தான் கால் பண்ணி சொன்னான். ஸோ இன்றைக்கி தான் அஷி இதெல்லாம் எனக்கு என்கிட்ட சொன்னான். ஸோ உன்னையும் அங்கே அனுப்ப சொன்னான். அதனால் நீயும் அங்கே போய் சந்தோஷமாக இருமா. இங்கே இருந்துட்டு ஏன் இவகிட்ட மாட்டிட்டு கஷ்டப்பட போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அஷியும் நீங்களும் அப்படியே உங்கள் ரூமுக்கு போய் அப்படியே லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சைட் ஜிமினோட அம்மா வந்து ஜிமின்கிட்ட சொல்கிறான் ஜிமின் ஏன்டா இப்படி பண்ணுறேன் பாடா அந்த புள்ள. பட் இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோயே இந்த வாயால் என்னை அம்மானு கூப்பிடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ஜிமினோட அம்மா அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸோ இங்கே நம்ம ஜிமினுக்கா இது ஏற்றுக்கவே முடியல. பிகாஸ் நீங்கள் யூஎஸ் போகிறீங்கன்னு சொன்னால. ஸோ அதை ஜிமினுக்கு ஏற்றுக்கவே முடியலை. அப்போ நம்ம ஜிமினும் இனிமேல் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் நம்ம ஜிமினும் அப்படியே ரூமுக்குள்ளே போய் கதவு டப்புன்னு பூட்டிக்கிட்டு பெட் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அண்ட் தென் இதிலேருந்து இந்த பார்ட் ஃபினிஷ் ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டை மீட் பண்ணலாம். அண்ட் நான் இன்னொரு சேனல் பண்ணேன். ஸோ அதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பை பை ஆர்மீஸ்.